தற்போதைய அண்மை செய்தி ஒன்றை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மனிதர்கள் எழுப்பிய கட்டுமானங்களால் தான் வழித்தடம் தெரியாமல் அரிசிக்கொம்பன் யானை ஊருக்குள் வந்திருப்பதாக நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். உயர்நீதிமன்ற மதுரை கிளையினுடைய நீதிபதிகள் கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களோடு சிறப்பு செய்தியாளர் கருணாகரன் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். கருணாகரன், எந்த வழக்குல உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள்? நீதிபதிகள் தெரிவித்திருக்கக்கூடிய விவரங்கள் என்ன? ஆம் காயத்ரி, அதாவது இடுக்கி மாவட்டம் சின்னக்கானால், கேரளாவில் உள்ள இடுக்கி மாவட்டம் சின்னக்கானால் வனப்பகுதியில் சுற்றித் திரிந்த 36 வயதுடைய அரிசிக்கொம்பன் ஆண் காட்டு யானை கேரள வனத்துறையினர் பிடித்து தேக்கடியில் விட்டிருந்தனர். இதில் கேரள உயர்நீதிமன்றம் இந்த யானையை கேரள அரசு கண்காணிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த அரிசிக்கொம்பன் யானை விரும்பி அரிசி மற்றும் ஜீனியை விரும்பி உட்கொள்ளும் பழக்கத்தை கொண்டுள்ளது. எனவே இந்த யானை கடந்த 25ஆம் தேதிக்கு மேல் தேனி மாவட்டத்தில் கம்பம் பகுதியில் மலையடிவார பகுதியில் ஊருக்குள் புகுந்து அங்கிருந்த ஒருவரை தாக்கியது. அவர் உயிரிழந்தார். ஒரு ஆட்டோவை சேதப்படுத்தியது. தொடர்ந்து பல்வேறு விளைநிலங்களை தாக்கி வந்தது. இந்த பிடிப்பதற்காக வனக்குழுவினர் தொடர்ந்து பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் இன்று காலை அந்த யானை பிடிபட்டு இந்த சூழலில் அப்பகுதியைச் சேர்ந்த ஒரு பொறியாளர் உயர்நீதிமன்ற மதுரை கிளை மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் அதாவது இந்த மீண்டும் இந்த அரிசிக்கொம்பன் யானை ஊர் பகுதிக்கு, அதாவது கிராமங்களில், தமிழக கிராமங்களில் வந்தால் அதை வனத்துறை சட்டத்தின்படி வேட்டையாட உத்தரவிட வேண்டும். எனவே அது மேலும் இந்த அரிசிக்கொம்பன் யானை மீண்டும் தமிழக கிராமங்களில் வராமல் இருப்பதை கேரள அரசு வனத்துறை உறுதி செய்ய வேண்டும் என்ற உத்தரவிட கோரி இந்த மனு தாக்கல் செய்திருந்தார். அப்பொழுது இந்த மனு நீதிபதிகள் சுப்பிரமணியன் மற்றும் விக்டோரியா கௌரி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதிகள் இந்த அதாவது யானைகளின் வழித்தடங்களை நாம் மறைத்து கட்டுமானங்கள் உள்ளிட்ட ஆக்கிரமிப்புகளை ஏற்படுத்தியதனால்தான் யானைகள் கிராமங்களில் புகுந்து வழி தெரியாமல் தவிக்கிறது. இந்த சூழலை நாம் தவிர்க்க வேண்டும் என்று தெரிவித்த நீதிபதிகள் மேலும் அப்பொழுது குறுக்கிட்ட அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் இந்த யானை சேதப்படுத்திய தொடர்பாக உரிய இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. விளை நிலங்களுக்கு ஏற்பட்ட சேதங்கள் குறித்து நாங்கள் உரிய விரைவில் நாங்கள் வழங்குவோம். மேலும் இந்த யானை தற்பொழுது பிடிபட்டு களக்காடு முண்டன்துறை புலிகள் சரணாலய பகுதியில் உள்ள அடர் காட்டு பகுதியில் மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு அனுப்பி வைக்கப்படும். இனிமேல் எந்தவித தொந்தரவும் இருக்காது என்று உயர்நீதிமன்றம். நன்றி கருணாகரன், இது குறித்த விவரங்களை வழங்கியமைக்காக.